வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்பாத்தி மாவில் எப்படி சிம்லி உருண்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவில் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு அதை திரட்டி சப்பாத்தியை போட்டு அதை ஆற வச்சு பிச்சுட்டு அதோட நிலக்கடலை போட்டு சிம்லி உருண்டை செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம். நம்ம அவசர டைமில் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு போடணும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதனால் நம்ம வீட்டில் இப்போ சப்பாத்தி மாவு பிசையும் போது அதிலே ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம அதிலே எப்படி சிம்லி உருண்டை செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி மாவில் பார்த்தீங்கன்னா இதோட வேர்க்கடலைலாம் சேர்ந்து போட்டால் கண்டிப்பாக ஒரு 5 உருண்டை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு சப்பாத்தி திரட்டிக்க போகிறோம். நம்ம இந்த சப்பாத்தி திரட்டிட்டோம். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துப்போம். லைட் குட்டி கோதுமை மாவு ஹீட்டு, அதே போல் குட்டி பேசாத கோதுமை மாவு ஹீட்டு, அதே போல் கேழ்வரகு மாவும் ஹீட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து முடிஞ்சால் ஆயில், அப்படி இல்லைன்னா வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம சுட்ட சப்பாத்தியே நல்லா ஆற வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து வச்சிட்ருக்கேன். இது கூட வறுத்த நிலக்கடலை ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இது ஒரு கைப்பிடினா இது ஒரு கைப்பிடி. நம்ம சுவைக்கு பார்த்திங்கன்னா இனிப்புக்கு வந்து இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னாக்கா ஒரு சில குழந்தைங்களுக்கு வெல்லம் ஒத்துக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பொடி வெல்லம், இந்த மாதிரி பொடி வெல்லமே இருக்குது. ஸோ இந்த கட்டி வெல்லத்தை உடச்சி ரொம்ப சிரமப்பட வேணாம். இந்த மாதிரி பொடி வெல்லமே இருக்குது. அந்த பொடி வெல்லமே வாங்கிட்டு வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். தேவையானவங்க பொடி வெல்லம். ஆனால் இந்த வெல்லம் போட்டால் சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இருமல்லாம் வரும், ஒத்துக்காது அப்படின்றவங்க இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் வளர்கிற குழந்தைங்களுக்கு நான் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூசணி, அதே போல் தர்பூசணி விதைகள், அப்புறம் சூரியகாந்தி விதைகள், இந்த மாதிரி விதைகளையும் சேர்த்து நம்ம இதோடு அரைக்கும் போது இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் நார்மல் சிம்பிளி உருண்டை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, இந்த இனிப்பு, இந்த கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிளி உருண்டை நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு பண்ணியிருக்கோம். இது கிட்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் தேவைப்படுன்ற போது உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு மாவை பிசைஞ்சு, நம்ம ராகிக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும்ன்ட்டு கொஞ்சம் அது சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் செய்யணும்னு நினச்சா கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற வேலை. இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சேம் ப்ராசஸ் தான். ராகியும் வந்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துட்டு தோசை ஊற்றிட்டு அதையும் பிச்சு போட்டு நம்ம இந்த மாதிரி சிம்லி உருண்டையும் செய்யலாம். அந்த மெத்தட் இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம்.